ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் வந்து இனிமேல் கொஞ்சம் ப்ரிசைஸ்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இல்லை அந்த யதார்த்தமாக என்னோட டோனில் தான், பட் கொஞ்சம் ப்ரிசைஸ்டாக பேசலாம், கரெக்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ இந்த பாட்காஸ்ட் சேனல்லையுமே பொழுதுனிக்கு உட்காந்து கிளவியாட்ட கதை பேசுகிறத விட்டுட்டு, இல்லை அதுவும் அப்பப்போ இருக்கும், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக ஏதாச்சும் சொல்லலான்ட்டு யோசிச்சிருக்கேன். அது வந்து இனிமேல் ஏதாச்சும் வரக்கூடிய பாட்காஸ்ட்டில் ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவான பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் படித்த புக்கு, இந்த புக்கில் இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. 10 ways to attract a woman, 15 ways to attract a men, 2 ways to get lost in life. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் டாபிக்ஸ் எடுத்து அதில் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணி அதில் ஒரு 4 கீ பாயிண்ட்ஸ் வச்சு நறுக்குன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு எனக்கும் தெரில, பார்க்குற 10 பேர் உங்களுக்கும் புரியாது, பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோட கிளிப்ஸை வந்து நான் அங்கங்கே அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன போற்றி ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு அப்பா வந்து வயசான ஒருத்தர் வந்து வீட்டில் இருப்பார். அவங்க பையன்கிட்ட கேட்பார், எனக்கு இந்த மாதிரி இது வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அவன் பிஸியாக இருப்பாங்க. அந்த பையன் வந்து வேலைக்கெலாம் போய்கிட்டு இருப்பார். அருண், என்னப்பா சாயந்தரம் வரும்போது சீத்தாப்பழம் கிடைச்சா வாங்கிட்டு வரையாடா? சரிப்பா. டெய்லியும் கேட்குறாரு, வாங்கிட்டு தான் வாயேன். ஸோ அந்த அப்பா வந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பார். அவங்களாம் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. அப்புறம் மருமக கிட்டேயும் கேட்பார், என்னம்மா இன்றைக்குமாம்மா இட்லி அநியாயத்துக்கு பண்ணாதம்மா, இது என்ன இட்லியா இல்லை டிஎம்டி ஸ்டீல் கம்பிகளா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு இட்லி, ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணி கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. டெய்லி இட்லி தானா? இடியாப்பம் பணியாரணும், வேற ஏதாவது செய்யக்கூடாதா? அதெல்லாம் செய்ய எங்க நேரம் இருக்கு? இன்றைக்கி தான் உங்களுக்கு இட்லி தான் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வல்லுன்னு சொல்லிட்டு அது ஒரு 2 கொலை கொலஸ்ட்டு இல்லை சொல்கிறேன். எல்லா மருமகளும் அப்படி இல்லை. அந்த சுச்சுவேஷனில் ப்ராக்டிக்கலாக யோசித்தோம்னா நானே படாத பாடுபட்டுருக்கேன், நானே ஊருப்பட்ட மென்டல் ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உங்கள் பையனை நீங்கள் என்னை கட்டி வச்ச காரணம் தான். நான் பாட்டு செவனேன்னு சொல்லிட்டு ஷலாலா ஷலாலா ரெட்டை வால் வெண்ணிலான்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன் பாட்டு பாடிக்கிட்டு. என்னைய பிடிச்சி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அடைக்கிறேங்கிற வேரில் உங்கள் பையங்க தலையில் கட்டி வச்சு படாத பாடுபடுறேன் அப்படின்ட்டு என்னமோ இவனுக்கெல்லாம் அப்படியே இங்கிலாந்து மகாராணி மாதிரியும், இந்த ஹஸ்பண்ட் கிடைக்கல அப்படின்னா கிருத்திக் ரோஷன் கட்டிக்கிறதுக்கு வெயிட் பண்ண மாதிரியும் ஃபீல் பண்ணுவாங்க. இயல்பு தானே, அதை தான் சொல்ல வந்தேன். நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக யோசிச்சோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன்லாம் இருக்கும். மருமகளுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு பெரியவரை அவங்களும் கத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட்டு திடீர்னு சொல்லிட்டு, சரி அப்பாவுக்கு இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே திருந்திட்டாங்க போல, வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன். சொல்லுங்க உங்க அப்பாவுக்கு என்னென்ன பிடிக்கும்னு. லஞ்சுனா பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. மீன் குழம்பு நல்லா காரமாக வச்சு கொடுத்தா வெளுத்து கட்டுவார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் எப்படி முடியும் அப்படின்னா, அதுக்கு கான்செப்ட் எப்படி முடியும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இது வரைக்கும் நான் அந்த வீடியோவை பார்த்ததை வச்சு எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, இப்போது நம்ம வீட்டிலலாம் சில பெரியவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கீ பாயிண்ட் என்னென்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஷூஸ்லேருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டிங்கன்னா எம்பத்தி, அந்த யோசிச்சு பார்க்குற அந்த ஹேபிட்டை நீங்கள் ஜாஸ்தியாக டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் திங்ஸ் நிறையா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களை யாருமே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச சில வீடுகளில் பெத்த பொண்ணையும் பையனையும் தன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பேரண்ட்ஸை நான் பார்க்குறேன். இப்போது என்ன தான் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் இருந்தாலும், சில சங்கடங்கள் இதெல்லாம் இருந்தாலும், அதெல்லாம் இருந்தால் தான் ஃபேமிலியே. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் அந்த மாமியார் மருமக கிளாஷஸ்லாம் லைட்டாவோ டேரெக்டாவோ இல்லை நிறையாவோ இல்லை கம்மியாவோ சப்டிலாவோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த கிளாஷஸும் அந்த சங்கடங்கள்லாம் இருக்கிற பட்சத்தில் கூட தான் பெத்த பையனுக்கும் பெத்த பொண்ணுக்கிட்டையும் போய் அவங்கள பற்றி இந்த மாதிரிலாம் லைஃப்பில் நடந்துச்சு, நான் கோத்ரூ பண்ணேன். பட் தட் டசன்ட் மீன் நீ வந்து உன்னோட கிராண்ட் பேரண்ட் கிட்ட வந்து இவ்வளோ ஹார்டாக இருக்கணும், ரஃப் அண்ட் டஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்காமல் இருக்கிறதா ஒரு நல்ல பேரண்டிங். இல்லை அப்படியே ஒரு பேரண்ட் அவங்களுக்கே தெரியாமல் அதை சப்கான்ஷியஸாக உங்ககிட்ட சொன்னாலும், இல்லை எனக்கு இப்படி தான், உங்களுக்கு அவங்க மாமியார் ஆனால் எனக்கு அவங்க அப்பத்தா, எனக்கு அவங்க அம்மாச்சி, எனக்கு அவங்க தாத்தா, அந்த மாதிரி எனக்கு அவங்க உறவு முறையே வேறு. ஸோ நான் அவங்களை இப்படி தான் பார்த்துப்பேன், இதுதான் என்னோட கோர் அப்படின்ட்டு நம்ம எப்போ சுயமாக யோசிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னா, மற்றவங்களோட ஷூஸ்லேருந்து பார்க்கும்போது இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க, என்னால் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு பேசுகிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஆளே இருக்காது. அவங்க வந்து தனிச்சு விடப்பட்டிருப்பாங்க, கொஞ்சம் ரொம்ப தனியாகவே லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம புரியுது தான், ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய வேர்ல்டு தான், காசுக்காக ஓடுறோம், நம்மளே 1008 டென்ஷனில் இருப்போம் தான். ஆனால் அவங்கக்கிட்ட உட்காந்து ஒரு 5 minutes 10 minutes பேசுகிறதுலையோ, அவங்க ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அது காஃபியோ டீயோ ஏதோ ஒரு கடலை ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா அதை கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுல கூட டைம் இல்லாத அளவுக்கு அப்படியே பரவரன்னு போகிற அளவுக்கு நம்மலாம் ஆக்சுவலாக அது கிடையாது. ப்ரிஃபரன்சஸ் மேட்டர். நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளோட ரிலேட்டிவ், நம்ம அப்பத்தா, நம்ம அம்மாச்சி, நம்மளோட தாத்தா, இவங்களை கூட நம்ம ப்ரிஃபர் பண்ணாமல் அப்படி நம்ம பிஸியாக வாழ்ந்து ஒன்றத்தையும் பண்ண போகிறதில்ல. அதனால் சொல்கிறேன், நான் கொஞ்சம் வீட்டில் இருக்க பெரியவங்களை கன்சிடர் பண்ணுங்கள்.
ஓகே, அந்த வீடியோவோட அடுத்த இது எப்படி போகும்னா, அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்லுவார். மருமக இருந்துக்கிட்டு அப்பாவுக்கு என்னங்க பிடிக்கும், அப்பாவுக்கு இது வாங்கி வைக்கலாம் அது வாங்கி என்னடா இது திடீர்னு இப்படி ஒரு மாற்றம், ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு மீட்டராய்டு இது ஏர்த்து ஹிட் ஆயிருச்சா, ஏதாச்சும் இவங்களுக்குலாம் மூளை குழம்பிருச்சா, நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறதை விட்டுட்டு பீயிங் ஹியூமனாக இருக்காங்களே, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் எனக்கே ஒரு ஷாக் இருந்துச்சு. அப்புறம் தயிர் சாதம், மோர் மிளகா, ஸ்வீட்னா ஜாங்கிரி, சக்கரை பொங்கல், காரம்னா நேந்திரன் சிப்ஸ். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கல்ல, எனக்கும் அந்த ஷாக் இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து ஒரு குட்டி ட்விஸ்ட்டோட, நான் கெஸ் பண்ண ட்விஸ்ட்டு தான், நீங்களும் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அந்த குட்டி ட்விஸ்ட்டோட அந்த வீடியோவை முடித்தாங்க. அந்த பெரியவர் தவறுனதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த படையலில் இதெல்லாம் வைக்கிறதுக்காக அவங்க ஃபேமிலியாக வாங்கின மாதிரி. சீதாப்பழம் வாங்கினியாடா? சாரிப்பா, மறந்துட்டேன். மேலே வந்து இஃப் நாட் நவ் தென் வென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, ஒரு கான்செப்ட். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு த கிரியேட்டர். இந்த வீடியோ எடுத்தவர், இந்த குட்டி ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு குட்டியாக, அவருக்கு கம்ப்ளீட் கிரெடிட்ஸு. நான் சொல்கிறேன் இப்போது ஓவராலாக, சரி ஓகே, இந்த வீடியோவில் நான் இதுதான் பார்த்தேன், இந்த வீடியோ அங்கங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இந்த வீடியோலேருந்து டேக் அவேவாக நான் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். அதில் ஏதாச்சும் டேக் அவே இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, சிம்பிள். அந்த அந்த ஒரு லைன்லேயே ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு, அந்த பாட்காஸ்ட்டே முடிஞ்சிருச்சு. இஃப் நாட் நவ் தென் வென் அப்படிங்கிறதுலேயே பாட்காஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்மளோட கல்ச்சர் பேசிஸ்லேயே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, பேசிக்காகவே ஒரு பெரியவங்க தவறிட்டாங்க, அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, ஏன்னா ஆஃப்டர் டெத் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஸோ நம்மளுக்கா ஒரு கெஸ்டர் தானே, ஆஃப்டர் டெத் என்னன்னு தெரியல, பட் இன்கேஸ் ஆஃப்டர் டெத் அந்த ஃபிசிக்கல் ஃபார்மை விட்டு வெறும் சோல் மட்டும் வெளியே இருக்குது, நம்ம அந்த சோல் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கலாம், வேறு ஒரு உடம்புக்குள்ளே அந்த சோல் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம், இல்லை அந்த ஒரு வாழ்க்கையை திருப்தியாக வாழ்ந்துட்டேன்னு நினச்சா அந்த ஒரு ஃபேஸ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் வேறு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் தேடி அந்த சோல் போகலாம். நம்மளோட ஜென்ரேஷன்ஸ்லேயே அது ரீபர்த் எடுக்கலாம். எனிதிங், நிறையா கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது, நிறையா நார்மல் தியரிஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் டெத் என்ன அப்படின்னு தெரியாது. நம்மளோட முன்னோர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்ந்தனால தான், ஏதோ சென்ஸ் பண்ணனால தான். ஆனால் பெரியவங்க நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்களோட பிளஸிங்ஸ் நம்மளுக்கு என்றைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க இறந்து போனதுக்கப்புறம் கூட அவங்களோட ரிமெம்பரன்ஸாக நம்ம திதி கொடுக்குறோம், அப்பப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த திதி கொடுக்குற ப்ராசஸில் என்னென்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு அதை படைச்சு அவங்க திருப்தியாக அதை ஏற்றுக்கணும். நம்ம பிடிச்சது அப்படின்னா நம்ம என்ன வைக்கிறோம், கோல்டு வைக்கிறோமா, சொத்து பத்திரம் வைக்கிறோமா, காசு வைக்கிறோமா. ஸோ ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் கூட அந்த உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த உணவு தான் நம்ம வைக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது உணவுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது வந்து நிறையா சர்க்கம்ஸ்டன்சஸ் கீழே ஃபாலோ ஆகும். அதாவது பெரியவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சது அப்பப்போ வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ் மட்டும் இல்லாமல், ஃபுட்டுனாலே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. திருவள்ளுவர் வந்து சாப்பிடும் போது ஒரு கீழே ஒரு பருக்கை செஞ்சிருச்சுன்னா கையில் ஒரு குச்சி வச்சிருப்பாராமா, அந்த குச்சியில் அந்த பருக்கையை குத்தி சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு கதை கூட சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேள்விப்படல அப்படின்னா கேள்விப்பட்டுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு சாப்பாடு இம்பார்ட்டண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுட்டை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டை எப்படி ஹெல்த்தி ஃபார்மில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டி நம்மளை ஃபுட்டை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதெல்லாம் கட்டி தூக்கி போட்டு நம்ம எப்படி ஹெல்த்தியாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ஃபுட்டை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். வெளியே இருக்க ஸ்ட்ரேக்கு, எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கூடை வச்சுருக்காங்க. லக்கிலி என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே ஸ்ட்ரே லவர்ஸ் போல். ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே ஒரு 4-5 பூனை சுற்றும். நாங்கள் யார் வீட்டுக்கு அந்த பூனை வந்தாலும் நாங்கள் பால் வைப்போம், ஏதோ ஃபுட்டு கிட்டு வைப்போம். வெளியே வந்து மாட்டுக்காக ஒரு பெரிய டப்பு கட்டி இறுக்கமாக கட்டி விட்ருக்காங்க. நானே இப்போ ஏதாச்சும் காய்கறிலாம் உரிக்கிறேன் அப்படின்னா அந்த இப்போ இன்றைக்கி கூட ரேடிஷ், இந்த பீட்ரூட்டில் அந்த சீவி ஏதோ ஜூஸ் கீஸு போடுறேன், சாம்பார் கிம்பரை வைக்கிறேன் அப்படின்னா அந்த வேஸ்ட்டுன்னு இல்லை, அந்த தோல் அந்த இதெல்லாம் மாடு நல்லா சாப்பிடும்ல. ஸோ நாங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் அங்கே போட்டுருவோம், அந்த மாட்டோட அந்த தொட்டியில். மாடு டெய்லி பக்கத்துலேயே இருக்க வந்து சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி கூட ஒரு ஃபுட்டை வந்து ஒரு ஸ்ட்ரேக்கு கொடுக்கலாம். நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறது ஸ்ட்ரேக் ஒரு ஃபுட்டு இல்லையா. இப்போ கரூரில் இருக்கும்போது நாங்கள் சிக்கன் எடுத்தோம் அப்படின்னா அதோட போன் எல்லாமே வந்து வெளியே இருக்க ஸ்ட்ரேக்கு இந்த மாதிரிலாம். ஸோ ஃபுட்டுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அது எந்த இடத்துலையும் வேஸ்ட்டும் பண்ணிடக்கூடாது. பகட்டுத்தன்மைக்காகவும் யோ கையில் சாப்பிட்றது கொண்டு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. பட் அப்போதைக்கு அங்கங்கே இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் தான். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறத தாண்டி இங்கே நிறைய பேர் பகட்டுத்தன்மையாக நடந்துக்கிறாங்க. நான் டாபிக் விட்டு டைவர்ட் ஆகிட்டேன், நம்ம ப்ரிசைஸாக பேசுவோம். ஸோ மேட்டர் இது தான். உங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை முழுக்க பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அந்த ஏஜுக்கு நம்ம வரும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்த்தாலே புரியும். அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யோசிக்கிறக்கே. ஆனால் அவங்க அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலோ, உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்து இது எப்படி நம்ம ஒர்க் ஆகும், சிம்பிளாக சொல்கிறேன். நாளைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஹஸ்பண்டை பற்றியோ, இல்லை ஒரு பையனாக இருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபை பற்றியோ, உங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை நடந்தாலும் நீங்கள் அதை சரி பண்ணிக்கிறது தான் பெட்டர். உங்கள் அப்பா அம்மா கிட்ட அவள் இப்படி பண்ணிட்டாமா,
அவன் இப்படி பண்ணிட்டாமா, அவன் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கான், இது இவ்வளோ பெரிய விஷயங்களுக்குள்ள நடந்துருச்சுமா, இனிமேல் நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டிங்கன்னா புலம்புறது வேறு. நம்ம எண்ட் ஆஃப் த டே பேரண்ட்ஸ் கிட்ட தான் புலம்புவோம். ஒரு சொல்யூஷன் சீக் பண்ணுறக்காக நம்ம புலம்புவோம். பேரண்ட்ஸ் ஒன்று சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ஓகே கரெக்டு தான், நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்காக தான் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட புலம்புறது. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வேறு. ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்களே உங்களோட ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ மன்னிச்சாலும் உங்கள் பேரண்ட்ஸ்னால உங்களோட பார்ட்னரை மன்னிக்க முடியாது. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை குருவி காக்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கனால உங்களை மன்னிக்க முடியாது உங்கள் பேரண்ட்ஸ்னால. சாரி, உங்களோட பார்ட்னரை மன்னிக்க முடியாது. அது மாதிரி தான் இந்த பேரண்ட்ஸ் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி நான் வந்த புதுசில் இவ்வளோ கொடுமை பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, உங்கள் அத்தா அப்படி, உங்கள் அம்மாச்சி இப்படி, உங்கள் தாத்தா இப்படி, அவங்க கூடலாம் போகக்கூடாது. இன்னும் சில வீடுகளெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்குது. தாத்தா பாட்டிக்கிட்ட குழந்தைகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஹைஜீனிக்காக இருக்காங்களாமா. கால கொடுமடா கதிரவா. நீங்கள் வந்து என்ன ஃபிசிக்கல் ஃபார்மாக மட்டும்தான் இப்போ ஒரு குழந்தைய பார்க்குறீங்களா? உங்கள் குழந்தைக்கு ஒரு சோல் கனெக்டே வேண்டாமா? தாத்தா பாட்டி கூட இருக்கும்போது தான் அவங்க சோல் ஃபுல்லாக கனெக்ட் ஆவாங்க. சப்கான்ஷியஸாக இன்டெரக்டாகவே நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க, லேர்ன் பண்ணிப்பாங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து அது ஒரு கோர் பில்ட் ஆகும். இன்றைக்கெலாம் தாத்தா பாட்டி கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் எலைட்டுன்னு நினச்சிக்கிட்டு அநியாயம் அதெல்லாம். சரி ஓகே, அதுக்குள்ளெலாம் போனால் நான் டென்ஷன் ஆகி அப்படி போகும். ஸோ ப்ரிசைஸ்டாக சொல்லணும் அப்படின்னா அவ்வளோதான் மேட்ரு. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கன்சிடர் பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உட்காருங்க, 2 வார்த்தை பேசுங்க, ஏதாச்சும் வேணுமான்னு கேளுங்க வாயை திறந்து. ஸோ பெரியவங்கன்னு இருந்தால் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தோதாக நம்ம நடந்துக்கிறது தான் உசிதம். இதைத்தான் சொல்ல வந்தேன், இதை தான் சொல்ல ட்ரை பண்ணேன். அவங்க இருக்கும்போதே வாங்கி கொடுத்து அவங்க நல்லா பார்த்துக்கோங்க. இருக்கும்போது நல்லா பார்த்துக்காம இறந்ததுக்கப்புறம் இலையில பிடிச்ச ஐட்டம்லாம் வச்சாலும் மட்டும் அவங்க வந்து ப்ளஸ் பண்ணிடுவாங்களா? ஏன்டா நான் மேலே போனதுக்கு காரணமே நீ தான், நீ வந்து இதெல்லாம் வச்சு வர என்னை இது பண்ணுறியா அப்படின்ட்டு டென்ஷன் தானே ஆவாங்க. பேசிக் தானே இதெல்லாம். ஸோ இதை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. யாராச்சும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா அதுலலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. நீங்களாக யோசித்து செயல்பட்டு யாராக இருந்தாலும் ஒரு எம்பத்தி டெவலப் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஷூஸ்லேருந்து பார்த்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டில் இருக்க பெரியவங்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதுதான் மிகப்பெரிய பிளஸிங். ஒரு கோயிலுக்கே போகல அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை ரொம்ப மன திருப்தியாக நிறைவாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை விட பெரிய பிளஸிங் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம ஃபிலாசபி. இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் குஷியாக இருக்கணும். ஆமாம், இல்லை எனக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இனிமேல் அப்படி தான் எல்லாமே சொல்கிறேன். இந்த மீட் மிஸ்டர் மிதுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரால் சேனல் இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் வீடியோஸ் போட ஆரம்பிக்க போகிறேன் ரெகுலரைஸ்டாக. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் அங்கேயும் வந்துடும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ட்ராலு, காமெடி, ஃபன்னு, ஹியூமரு, ஜாலியாக இருந்தால் போதும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மீட் மிஸ்டர் மிதுன் அப்படிங்கிற சேனலையும் பாருங்கள். அந்த சேனலில் இருக்க 1,00,000 பேரில் வெறும் 1000 பேர் தான் நான் இங்கே இருக்கோம். அந்த 1000 தவிர்த்து வேறு யாருமே இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுது. அதில் ஏதாச்சும் 1-2 பேர் தப்பிச்சு இந்த பாட்காஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பீங்களே, அவங்களையும் அங்கே டைரக்ட் பண்ணி விட்றேன். வேறு ஒன்றும் இல்லை. டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். டாடா பாய், டாடா பாய்.